முன்னாடி தயாரித்திருக்கலாம், இது ஒன்று. அதுக்கு அடுத்து அதிகமான யூசேஜ், ஓகேங்களா, அது ஒன்று. வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோ கேர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி பேக் வந்து அது பேருக்காக வந்திருக்கு. இது ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க 1 இயருக்கு மேலே. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ட்ராப் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்கே நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனீஸ் தான் இங்கே ஃபுல் அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜயோமா அப்படின்ற ஒரு பிராண்ட் போல் இருக்குங்க. ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு தான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பேட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இது கீழே ஸ்க்ரூலாம் போட்டுருந்தது, நான் அதெல்லாம் எடுத்தேன். ஸோ எடுத்தால் ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கேஸுங்க, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கனெக்டர்ஸு, சார்ஜர்ஸில் இப்படி கீழே கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, மைலேஜ் சுத்தமாக வரல. ஸோ மைலேஜ் அப்படின்னா எலக்ட்ரிக் வண்டியில் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மைலேஜ் அப்படின்னா வந்து கிலோமீட்டர்ஸ், ஒரு சார்ஜுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ்னு போகும் இல்லைங்களா, அதுதான் மைலேஜ்னுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட் பேட்ரி, 59.8 வோல்ட் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியும் 60 வோல்ட் பேட்டரிக்கு 60 வோல்ட் கிட்டே இருக்குது, அப்போது இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு. ஸோ வோல்ட்டை வச்சு ஒரு பேட்டரியை வந்து நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அதனுடைய கெப்பாசிட்டி லோட் கொடுக்கும்போது அந்த வோல்டேஜ் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இவ்வளோ வோல்டேஜ்னு இருக்கணும். ஸோ அது இவ்வளோ டைமுக்கு அந்த வோல்டேஜ் இருந்தால் தான், அந்த கெப்பாசிட்டி இருந்தால் தான் அந்த வோல்டேஜ் அதனால் கான்ஸ்டண்ட்டாக கொடுக்க முடியும். சரி, கொஞ்சமாக வேரியேஷன் ஆகிட்டே டவுன் ஆகுங்க. ஸோ நம்ம நீங்கள் என்ன ஒரு ரிப்பேரான பேட்டரியில் பார்த்தோம், வோல்டேஜ்ன்றது வந்து உங்களுக்கு வச்சு கண்டுபிடிக்க முடியாதுங்க. டெட்டான பேட்டரியில் வேணுன்னா கண்டுபிடிக்கலாம், வோல்டேஜே இல்லை கூட இது பேட்டரி டெட்டுன்னு. பட் இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் வந்து நீங்கள் டெஸ்டிங் மிஷினில் போட்டால் மட்டும்தான், ஏஹெச் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது என்னன்றது வேல்யூ தெரியும். ஸோ இந்த பேட்டரி வந்து ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த வீடியோ ஜஸ்ட்டு ஒரு பிரித்தேன். ஸோ நல்லா இருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனீஸுங்க இது. ஸோ இது ஃபுல்லாக வந்து சைனீஸ் தான் மேக் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ டிஸ்சார்ஜ் டெஸ்ட். ஸோ பேக் வரதுக்கு முன்னாடி என்ன டிஸ்சார்ஜ் இருந்தது அப்படின்னு. ஸோ அதில் நம்ம டிஸ்சார்ஜ் அனலைஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டாக சிஏபி கெப்பாசிட்டி 13,490 mAh, 13,490 mAh. ஸோ இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 AH இந்த பேட்டரியில் கெப்பாசிட்டி இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே வந்து VOL அப்படின்னு வோல்ட்டே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கட் ஆஃப் வோல்ட் வந்து 52 வோல்ட்டுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இதில் பேட்டரியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த 52 வோல்ட்டு கட் ஆஃப் ஆகிடுச்சு. அந்த கட் ஆஃப் ஆன பிறகு கெப்பாசிட்டி உள்ளன்னு ரீட் பண்ணிச்சு 13 AH இருக்குன்னு. ஸோ அந்த ட்ராப்பிங் வோல்ட் வந்து பாருங்கள் 31 வோல்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ வந்து பேட்டரியில் இஷ்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸை வந்து எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றது வந்து அப்படியே வர வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்ன அப்படின்றது இன்னும் பிரித்து தான் வந்து பார்க்கணும். ஒரு பேட்டரின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பண்ணணும், ஓகேங்களா. நான் அடுத்து ஒரு வீடியோ வேணால் அந்த சேஃப்டிஸ், ஸோ இந்த டிஸ்சார்ஜ்லாம் பண்ணும்போது எப்படி சேஃப்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேங்க. நான் வந்துங்க இந்த பேக் ஓப்பன் பண்ண பிறகு அந்த மேலே கவர் ஓப்பன் பண்ணதுக்கு இல்லை 19S 5P. ஸோ 19 சீரியஸில் 5 பேரலில் போட்டிருக்காங்க. ஸோ லித்தியம் பாஸ்பேட் அப்படின்னா 30 AH கெப்பாசிட்டி, 60 வோல்ட், ஓகேங்களா. ஸோ இது ஆஸ் யூஷுவல் வந்து இந்த ப்ளூ கலர் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே வந்து எப்பாக்சி ஷீட் இருக்குது. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிராண்டு, அந்த பிராண்டு போட்டு அது என்ன டைப்பு, எவ்வளோ கெப்பாசிட்டியை வெளிப்படுத்துது, என்ன வோல்ட்டு, ஓகேங்களா. அது பிரித்த பிறகு அதுக்குள்ளே இந்த மாதிரி எப்பாக்சி ஷீட்ஸ் வந்து உள்ளே இருக்குங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா தெரியல, அழகாக அந்த மாதிரி ஒயர் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு பிஎம்எஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு ஓப்பன் டைப் பிஎம்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணோம். இண்டிவிஜுவல் குரூப்பை டெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கீழே 16,000 mAh, அதாவது 16 AH வோல்டேஜ் 2.2க்கு வந்து கொடுத்துருந்தோம். மேலே வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 2.230 இருக்குங்க. அந்த 2.2 வந்தோடனே கட் ஆஃப் ஆகிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 17,000 mAh, அதாவது 17 AH, 30 AHக்கு 17 AH தான் வந்து கெப்பாசிட்டியே ஒரு குரூப்பில் இருக்குது. ஃபுல் சார்ஜ் பண்ணி
டிஸ்சார்ஜ் பண்ணும்போது இது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி இஷ்யூ, இதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போ இது கட் ஆஃப் ஆகும், கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக கட் ஆஃப் ஆகிடுச்சுங்க. கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 17,079 mAh அக்யூரேட்டாக டைமும் 1 hour எடுத்துக்கிச்சிங்க. அந்த டிஸ்சார்ஜ் வந்து ஒரு 15 amps கரண்ட்டு கொடுத்ததுக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த குரூப்லேயே வந்து இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதாங்க. ஃபைனலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பேசிக் டெஸ்டஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாமே பேட்டரியில் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 30 AHக்கு மேக்ஸிமம் 17 to 16 AH, ஒரு 15 AH தான். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ஒரு 12 to 15 AH வந்து இதில் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இது எல்லா குரூப்புமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 19 series 20 seriesனால் அது எல்லாமே வந்து அந்த கெப்பாசிட்டியில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு குரூப் வந்து ஃபெயிலியர் ஆகியிருந்தால் அந்த குரூப்பை மட்டும் ரீஒர்க் பண்ணலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஈவனாக வந்து கெப்பாசிட்டியை வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா ஒன்று ஏஜ் ஃபேக்டர். ஸோ ஏஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி தயாரித்திருக்கலாம், இது ஒன்று. அதுக்கு அடுத்து அதிகமான யூசேஜ், ஓகேங்களா, அது ஒன்று. அது இல்லாமல் ரெக்கமெண்டட் லோடை விட அதிகமாக லோடு யூஸ் பண்ணாலும் செல் வந்து அந்த ஹீட்னால கெப்பாசிட்டியை ட்ராப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து சான்சஸ் தான், ஓகேங்களா, நான் சொல்கிறேங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய செல்லை லோ குவாலிட்டி செல் மேக்ஸிமம் இருக்குன்னா அந்த சைனீஸ் பிராண்ட்னால. ஸோ லோ குவாலிட்டி செல்லாக கூட இருக்கலாம். வெளியே நம்ம பார்த்து அந்த ப்ளூ கலர் கவரை வச்சு நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. கெப்பாசிட்டி டெஸ்டிங் மிஷினில் போட்டால் மட்டும்தான் அந்த செல் என்ன அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதனாலேயே வந்து அது கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய செல்லையே செலக்ட் பண்ணி போட்டு வந்து இருக்கலாம். ஸோ இதில் எதனா ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும், ஓகேங்களா, நான் சொன்னது எல்லாமே. இப்போது இந்த பேக்கை ரெடி பண்ணணும் அப்படின்னா அடுத்து அந்த 30 AH கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி 5 parallel இருக்குங்களா. நம்ம அடிஷ்னலாக ஒரு செல்லில் ஒரு குரூப் ஆட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 AH ஆட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் 2 parallel குரூப். ஸோ மொத்தம் 5ன்றது 7 parallel குரூப்பாக மாற்றணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த 30 AHக்கு கிட்ட உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இப்போ அப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 19 series அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 சீரியஸ் குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 38 செல்ஸ், அதாவது 40 செல்ஸ் கிட்ட வந்து இதில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக்கை கம்ப்ளீட்டாக பிரிக்க வேண்டியது இருக்கும். மறுபடியும் புதுசாக பேக்கை ரெஸ்டோரேஷன் பண்ணணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்லேயும் இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா லோயர் கட் ஆஃப் வோல்டேஜ்க்கு கீழே போய் வேறு கட் ஆஃப் ஆகுது. அந்த 52ல் கட் பண்ணுறதுக்குன்னா பட் பார்த்தீங்கன்னா பிலோ 30 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிஎம்எஸ் ஸோ அடிஷ்னலாக இந்த ஒரு 40 செல்ஸ் ஆட் பண்ணுறது. ஸோ அடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த பேட்டரி அனுப்பியிருந்தாருங்க சேலத்துலேருந்து. அதை வந்து இப்போ அவருக்கு இதை வந்து மெசேஜ் அப்டேட் பண்ணிட்ட பிறகு ஸோ அவர் வந்து அடுத்து ஃபர்தராக அவருக்கு ஒரு எஸ்டிமேஷன் இவ்வளோ ஆகும்னு கொடுத்த பிறகு அவர் ஃபர்தராக இதை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்லி செய்ய சொன்னார். அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு செஞ்சு அடுத்த வீடியோவில் வந்து அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஸோ எப்படி அந்த கெப்பாசிட்டி வந்தது அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓவரால் எவ்வளோ இருந்தது 11 12 AH வந்தது. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் குரூப்ஸை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 AH கிடைச்சதுங்க. ஸோ அதுக்கு மேலே அதை வந்து அதை புஷ் பண்ண முடியல. அடுத்து பண்ணனா இந்த கம்ப்ளீட் ஒர்க் தான் பண்ணணும். ஸோ இதனுடைய காஸ்ட்டும் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கஸ்டமருக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இதை ரெடி பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதை ரெடி பண்ணுற வீடியோவும் அது ஏஹெச் அது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் ஆகும், ஓகேங்களா. நம்ம பேட்டரி வந்தால் இந்த மாதிரி தாங்க நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை ஓப்பன் வந்த இதுவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வந்து சார்ஜ் பண்ணிவிடுவோம். சார்ஜ் பண்ண பிறகு அடுத்து வந்து அதை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது ஸோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கப் பிரித்த பிறகு எவ்வளோ கெப்பாசிட்டிஸ் மிஸ்மேட்ச் இருக்குது இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரீயூஸ் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்தவுடனே பேட்டரியை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டஸ்னே வந்து உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி அனுப்புனவருக்கும் உங்களுடைய கஸ்டமருக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதுதான் பேட்டரியினுடைய ஸ்டேட்டஸ். அடுத்து நீங்கள் அந்த கொட்டேஷன் கொடுக்கும்போது அவங்க வந்து வில்லிங் இருந்தாங்க ஓகேன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வேணாம் சார் அது வந்து பேட்டரியை வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடுங்க வேறு வாங்கிக்கலாம் பட் அது வந்து ஆல்ரெடி வந்து நான் நிறைய ஓட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோ வேண்டாம், அவ்வளோ வந்து இது பண்ணுறதுப்பாங்களா, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கேட்டகரிஸில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேட்டரி ரெடி பண்ணுறதா இருந்தால் எப்பவும் பேட்டரி கம்ப்ளீட்டாக வந்து பிரிச்சுடாதீங்க. பிரிச்சுட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அசம்பிள் பண்ணும்போது மறுபடியும் அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் சார்ஜஸ் வந்து கஸ்டமர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பேட்டரி ரெடி பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அட்வைஸாகவும் இருக்கட்டும். பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் பேட்டரி அனுப்பணும்னு நினச்சா, ஸோ பேட்டரிலாம் உங்களுக்கு நிறைய பேர் பேட்டரி ஃபால்ட்டாகவும் இருக்கலாம். நீங்கள் அனுப்பும்போது சரி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஸ்டேஜஸாக பண்ணுவாங்கன்றது இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.